ஆண்டவர் அசைக்கிறார்னா ஒரு ரீசெட்டை, ஒரு டிவைன் ஷிஃப்ட்டை கொண்டு வரான்னு அர்த்தம். Whenever God is breaking you, God is making you ready for something higher. அசைக்கிறார்னா உங்களை உருவாக்குறான்னு அர்த்தம். நீங்க வேணா சில ஜெபங்களை செய்து அதை மறந்திருக்கலாம், அதை நீங்கள் ஒருவேளை தள்ளி வைத்திருக்கலாம், நிறைவேறவில்லை என்று. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி அவர் சில காரியங்களை அசைப்பார். When the glory comes, அரசனும் ஆண்டியாவான் இல்ல, ஆண்டியும் அரசனாவான். This shaking is for my making. தெய்வீக அசைவு அழிவுக்கேற்றது அல்ல, உங்களுக்கு விடுதலையை கொண்டு வருவதற்கு. The shaking is coming to set me free. I want you to turn your Bible to Hebrews chapter 12. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12ஆம் அதிகாரம் 26 முதல் 29வது வசனம் முடிய. Hebrews chapter 12 verse 26 to 29. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே. வேதம் சொல்லுகிறது, the Bible says, அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டான். His voice shook the earth. அவருடைய சத்தம் பூமியை அசைய பண்ணிட்டு. His voice shakes. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? வேதம் சொல்லுகிறது, அவர் எழுதி வைத்திருக்கிறாராம், இன்னும் ஒரு தரம் அவர் இந்த வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவார். We are in a season of shaking. நாம் எப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் அநேக காரியங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. God is shaking. ஆண்டவர் இந்த பூமியிலே பல தேசங்களை அசைக்கிறார். அசைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களை அசைச்சிட்டு இருக்கிறார். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, அசைப்பார். எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைச்சவங்களை எல்லாம் அசைச்சுக்கிட்டு இருக்கிறார். பெரிய பணம் படைத்த தேசங்களை கர்த்தர் சிறிய நாடுகளை கொண்டு அசைத்து வருகிறார். ஒண்ணுமே செய்ய முடியாது, நாங்க இப்படிதான் செய்வோம்னு சொல்றவங்களை அசைச்சு கொண்டிருக்கிறார். God is shaking. தமிழ்நாட்டில் ஒரு அசைவு நடந்து கொண்டிருக்கிறது. God is shaking. வரலாற்றில் இல்லாத அசைவுகள் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. இதுவரை பார்க்காத காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. God is shaking. நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன். பங்கு சந்தை அசைந்தது. The stock market started shaking. கோல்டு விலை ஒரு வருடத்துக்கு முன்பாக இருந்தது, அசைக்கப்பட்டது. God is shaking. பிட்காயின் அதனுடைய விலை அசைக்கப்பட்டது. எங்கேயோ ஏறிக்கிட்டு இருந்துச்சு, அசைத்தார் ஆண்டவர். Our God is a God who can shake. ஆனா எதுக்கு தெரியுமா ஆண்டவர் அசைப்பாரு? எப்போதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் அசைக்கிறார்னா ஒரு ரீசெட்டை, ஒரு டிவைன் ஷிஃப்ட்டை கொண்டு வரான்னு அர்த்தம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல இந்த வசனங்களை எழுதுகிற அந்த ஆக்கியோன் சொல்லுகிறார், அப்படி எழுதி இருக்கிறதே. It is written. எங்கே எழுதி இருக்கிறது? ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 6ஆம் 7ஆம் வசனத்திலே, ஆகாய் chapter 2 verses 6 and 7. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, நான் அசைய பண்ண போறேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அம்மாளுடைய பிள்ளைகளே, the Lord says I am going to shake.
in a short time, in a little while. எதெல்லாம் அசைக்க போறாரா? வானத்தை அசைக்க போறாரு, பூமியை அசைக்க போறாரு, சமுத்திரத்தை அசைக்க போறாரு, வெட்டாந்தரை அசைக்க போறாரு. எத்தனை பேர் பார்த்தீங்க சமீபத்தில் பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் வெனிசுவாலால, பயங்கரமான நிலநடுக்கம். சுனாமி வந்தபோது, சுனாமினா என்னன்னு யாருக்கும் தெரியாது. nobody knew what tsunami was, but when it came, வெனிசுவாலால அன்னைக்கு யாராவது யோசித்திருப்பாங்களா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு earthquake வரும்னு சொல்லி, ஒரு நிலநடுக்கம். Sometimes God will shake the world, God will shake the earth, God will shake your life. நம்ம வாழ்க்கையில சில ஷேக்கிங் வரும். ஏன் ஆண்டவரே, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எதற்காக இந்த ஷேக்கிங் வருகிறது ஆண்டவரே? சில நேரத்தில் நமக்கு புரியாது. வேலை நல்லா போயிட்டு இருக்கும், suddenly they will say, this is the last month. Why, Lord, are you allowing this shaking in my life? Whenever God is breaking you, God is making you ready for something higher. Whenever God is shaking you, God is preparing you for a greater. When God shakes, He always has a better plan. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆகாய் 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆகாய் chapter 2 verse 7. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். சகல ஜாதிகளையும் நான் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விருப்பப்பட்டவர். ஓ, யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. When God shakes, it is a way of saying the Lord is coming to visit you. புரியல உங்களுக்கு? புரிஞ்சா இதோட சத்தமா ஆமென் சொல்லு. நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? கர்த்தர் அசைக்கிறார்னா அவர் உங்க வாழ்க்கையில வர்றாருன்னு அர்த்தம். ஆமென். Whenever there is a shaking, it means a son is going to come and visit you. அவர் வர்றாருன்னு அர்த்தம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? ஹல்லேலூயா. ஹalleluya. What is desired by all nations will come. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல. Jeremiah 29:11 says, what is your expectation? I'm bringing it. This shaking is for bringing your expectation. Amen. Somebody said amen. Amen. நீங்க வேணா சில ஜெபங்களை செய்து அதை மறந்திருக்கலாம், அதை நீங்கள் ஒருவேளை தள்ளி வைத்திருக்கலாம், நிறைவேறவில்லை என்று. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி அவர் சில காரியங்களை அசைப்பார். அசைவு எதற்குனா அவர் வருவார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Somebody turn to your neighbor and say, He's coming. I will shake. The Father says, I'm shaking, and the desire of all nations will come. The desire of all nations. எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு வருகிறது. அதை நான் கொண்டு வர விரும்புகிறேன்னு கர்த்தர் சொல்றார். அது மட்டுமா, அவர் வார்த்தைக்கு சொல்லுகிறது, அவர் வரும்போது என்ன நடக்கும்னா, I will fill this house with glory. So the shaking is for the glory visitation. இந்த அசைவு எதற்காகனா ஒரு மகிமை வருகிறது. யாராவது சொல்லுங்க மகிமை. மகிமை. கையை வைத்து சொல்லுங்க மகிமை. மகிமை. Hallelujah. Hallelujah. The epitome of success is the glory. The fullness of anything is glory. இந்த பூமியிலே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேல நிக்கிறது மகிமை. ஆமென். நீங்க கீழே பார்க்கிற எல்லா ஆசீர்வாதத்தினுடைய அளவுகோல்கள்ல உன்னதமானது மகிமை. எந்த உபகரணத்தையும் தேட வேண்டியதில்லை, பேங்கையும் தேட வேண்டியதில்லை, யார் தயவையும் தேட வேண்டியதில்லை. உங்க காலங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு மகிமை வருகிறது. இது மனுஷரால் வருகிறது அல்ல. 1000 பேர் விசிறினாலும் வராத காத்து அவருடைய மகிமை கொண்டு வரும். மனிதர்களால் உதவ முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவனே கொண்டு வர போகிறார்.
He himself will bless you. யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. Somebody turn to your neighbor and say, this shaking is for my making. ஆமென். அசைக்கிறார்னா உங்களை உருவாக்குறார்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அழுத்தி சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. This shaking is for my making. This breaking is for my making. Somebody lift your hands and say amen. பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு ஹை ஃபை கொடுத்து சொல்லுங்க, hey, the shaking is good. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? ஆமென். சொல்றாரு, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால அல்டிமேட் கோல், இந்த ஆலயத்தை நான் மகிமையினால நிறைய பண்ணுவேன். யாராவது ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். Somebody said amen. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த அசைவே ஆலயத்துக்கு மகிமை கொண்டு வருவது. உலகத்தில் இருக்கிற மனிதனை உயர்த்துவதற்காக அல்ல, ஒரு கட்சியை அல்ல. இந்த ஷேக் தமிழ்நாட்டில் ஆலயத்தை மகிமைப்படுத்துவது. இந்த ஷேக்கிங் எதற்காக? முழு உலகத்திலையும் கர்த்தர் ஒரு ரிவைவலை கொண்டு வருவதற்காக. இந்த யுத்தங்கள்லாம் எதற்காகனா ஒரு ரீசெட்டை கர்த்தர் பூமியில கொண்டு வருகிறார். கோவிட் ஒரு ரீசெட், இந்த ஈரான் யுஎஸ் வார் ஒரு ரீசெட். இந்த வருடத்தினுடைய மைய பகுதியிலே ஒரு ரீசெட் நடக்க போகிறது. இந்த ரீசெட்டுக்கு பிறகு விரும்பப்பட்டவர் வருவார். ஆலயத்தை மகிமையால நிறைய பண்ணுவார். உங்க வீட்டை மகிமையால் நிறைய பண்ணுவார். உங்க குடும்பத்தை மகிமையால் நிறைய பண்ணுவார். When God comes, he doesn't come alone, he brings the glory. What is divine shift? When the glory of God comes, I go to a divine shift. நான் இப்படி சொல்றேன், புரிஞ்சவங்க கையை தட்டுங்க. மகிமை நான் சொல்றது புரிந்து கொள்ளுங்க. நீங்க மகிமையை கொண்டு வர முடியாது. நீங்க ஜெபிக்கலாம், நீங்க துதிக்கலாம், ஆனா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? மனிதனால் கொடுக்க கூடாத, கொடுக்க முடியாத மகிமையை அனுப்பி உங்களை மகிமைப்படுத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல மகிமை வரப்போகிறது. How many of you understand the glory? எத்தனை பேருக்கு இந்த மகிமை வேணும்? கையை உயர்த்தி காமிங்க. ஏன்னா ஒரு குளோரி வந்துருச்சுன்னா என்ன வரும் தெரியுமா? மகிமை வந்தா வாசிங்களேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? மகிமையை பத்தி பேசிட்டு ஏன் ஆண்டவர் வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது? ஏன்னா இன்னைக்கு உலகம் சொல்லுது, நீ எனக்கு முன்னாடி வணங்குனா, நீ என்ன ஆராதிச்சா நான் உனக்கு இதெல்லாம் தர்றேன்னு சொல்லுது. ஆனா குளோரி விசிட்டேஷனுக்கு அப்புறமா ஒரு ரீசெட் வரும். அந்த ரீசெட் வரும்போது துன்மார்க்கன் சேர்த்து வைத்தத கர்த்தர் நீதிமானுக்கு திருப்பி கொடுப்பார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. When the glory comes, அரசனும் ஆண்டியாவான் இல்ல, ஆண்டியும் அரசனாவான். புரிஞ்சவங்க மட்டும் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர் வரப்போகுது. சொல்லுங்க ஆமென். Shaking, glory, prosperity. அசைக்க போறேன். என் மகிமையால ஆலயத்தை நிரப்ப போறேன். உலகத்தை இல்ல, ஆலயத்தை நிரப்ப போறேன். ஆலயத்தை நிரப்ப போறேன்.
நான் ஆலயத்தை நிரப்ப போறேன். ஏன்னா என்னை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறேன். என்ன தேடுற ஜனத்துக்கு நான் ஆதாரம்ன்றதை காண்பிக்க போறேன். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. Oh, somebody shout hallelujah. Hallelujah. Somebody give me a louder hallelujah. 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 எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் ஏன் இந்த இடத்துல வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாலமோன் தேவாலயத்தை கட்டின போது அவர் வெறும் மரத்தினால கட்டல, மரத்துல கட்டிட்டு மேல தங்கத்தினால மூடினாரா. God is a different God. God is the highest epitome of success. அதாவது உங்களுடைய எல்லா வெற்றியின் உச்சங்களை நீங்க யோசித்திருக்கீங்கல்ல. அதானி, அம்பானி, நீங்க அதெல்லாம் பார்த்து சொல்லணும், என் ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர். அவங்களுக்கு கடன் கொடுக்கிறதுக்கும் கோடி கணக்கில், 1 கோடி இல்லை, 2 கோடி இல்லை, லட்ச கோடிகளில் அவர்களுக்கு கொடுப்பதற்கு இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர். அவர் லட்சாதிபதி அல்ல, அவர் கோடீஸ்வரர் அல்ல. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும். யாருங்க மண்ணுக்கு கீழே பொண்ணை வச்சது? வானம் எனக்கு சிங்காசனம், அவர் காலுக்கு கீழே இருக்கிற கோல்டுங்க. யாருங்க அல்லேலூயா சொல்றீங்க? யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கோல்டு எங்க அப்பாவுடைய காலுக்கு கீழே இருக்குது. நீங்க போய் அதை தூக்கி காதுல, கம்மல்ல, தலையில, கழுத்துல போட்டுருக்கீங்க. அவருக்கு காலுக்கு கீழே இருந்துச்சா. அவர் பாதம் படுற இடத்துல கோல்டு இருந்திருக்குது. அவர் எங்க காலை வச்சாலும் அந்த இடத்துல ஆசீர்வாதம். அவர் ஆலயத்துக்கு வர்றாரு, ஆலயத்துல தான் ஆசீர்வாதமே இருக்கிறது. இந்த ஆலயத்தை என் மகிமையால் நிறைய பண்ணுவேன். சபையில மகிமை இருக்க வேண்டும். மகிமை இல்லாவிட்டால் அதற்கு பெயர் இக்கபோத். You need to shake out of slumber. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில சில அசைவுகளை விரும்புவதில்லை. ஒரு மனிதன் ஒரு இரவு ஒரு புதிய வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பயணியை அவருடைய பின் சீட்ல உட்கார வச்சு அவர் சவாரி போய் கொண்டிருந்தார். முதல் முறையாய் அந்த காரில் அந்த நபரை அந்த டாக்ஸியில ஏற்றிட்டு போயிட்டு இருக்கிறார். போயிட்டே இருக்கும்போது அது நல்ல ஒரு இருட்டு, ஒரு இரவு. போயிட்டே இருக்கும்போது பின்னாடி இருக்கிற பயணி முன்னாடி கார் ஓட்டிக்கிட்டு இருந்த அவர் தோள்ல தட்டி, அப்பா எப்ப வரும்ன்றதுக்காக தோளை தட்டினார். அவ்வளவுதான். முன்னாடி இருந்த டிரைவர் ஐயா அப்படின்னு காரை திருப்பி ரோட்டை விட்டு இறங்கி ஸ்ட்ரெயிட்டா ஒரு மரத்துல இடிக்க போயிட்டாரு. கடைசி நிமிஷத்தை திரும்பி நிறுத்திட்டார். இந்த பயணி சொன்னார், எப்பா 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 அப்படின்னு உயிரை கயிறை பிடிச்சு சொன்னாரு, என்னப்பா என்னாச்சு? நான் சும்மா தானே தட்டினேன். அந்த டிரைவர் சொன்னாலாம், சார் நான் பல வருஷமா நான் சவக்கிடங்கு கொண்டு போற மார்ச்சரி வேன் ஓட்டுறவன். என் பின்னாடி செத்து போன உடல் இருக்கும். இதுவரைக்கும் யாரும் என்னை பின்னாடியிலிருந்து தட்டினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓட்டிட்டு போற வண்டியில பின்னாடியிலிருந்து யாரோ என்னை தட்டுறாங்க. எனக்கு நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பே இல்லை. என் லைஃப்ல என்னை யாரும் அசைப்பாங்க, என் லைஃப்ல தொடுவாங்க. என் லைஃப் இப்படிதான், மாட்டிக்கிட்டேன். நான் இதுக்குள்ளேயே இருக்கிறேன். என்னை மதிக்க மாட்டேன்றாங்க வேலையில. என் குடும்பத்தில் என்னை நிராகரிக்கிறாங்க. நான் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறேன். என் லைஃப்ல ஒரு மாற்றமே வராதா? எனக்கு ஒரு உயர்வே வராதா?
நான் கடினமா உழைச்சி இந்த சிக்கல்லையே இருக்கிறேன். கடன்ல இருந்து இன்னொரு கடனுக்கு போறேன், வட்டியில இருந்து இன்னொரு வட்டி, ஒரு வியாதியிலிருந்து அடுத்த வியாதி, ஒரு நுகத்திலிருந்து வேறொரு நுகம், ஒரு பிரச்சனையிலிருந்து அடுத்த பிரச்சனை. என்னைக்குதான் ஆண்டவரே எனக்கு விடியல் வரும், என்னைக்குதான் விடுதலை வரும், என்னைக்குதான் நான் சுதந்திரமா இருப்பேன், என்னைக்குதான் என்னை மற்றவங்க கண்ட்ரோல் பண்றதுல இருந்து சுயாதீனமா சுதந்திரமா சந்தோஷமா உம்முடைய வேலையை நான் செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் அசைக்க போறேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றேன்? ஹalleluya. சிறையிருப்பிலிருந்து வெளியே வர்ற ஜனங்களை பார்த்து ஆகாய் சொல்றாரு, நீங்க கொஞ்சமா அறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க அதிகமா விதைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, கொஞ்சமா இருக்கிறீங்க. ஆலயம் கட்டப்படல, ஆலயத்தை ரெடி பண்ணிட்டா அசைவு வரும், மகிமை வரும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆலயத்துல மகிமை வந்தா, ஆலயத்துல அசைவு வந்தா, ஆலயத்துல மகிமை வரும். ஆலயத்துல மகிமை வந்தா மகிமையான ஆசீர்வாதங்கள் வரும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். நம்ம அலைச்சல்களுக்கெல்லாம் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுகிற ஒரு மகிமையான ஸ்தலத்துக்கு கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போறார். உங்களை கர்த்தர் மகிமையான ஒரு சமாதானத்துக்கு நேரா நடத்திக்கிட்டு இருக்கிறார். அதுக்கு தான் ஷேக்கிங் இஸ் கமிங். நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாளா ஒரு காரியம் அடைஞ்சே இருக்குது, ஒரு கதவு பூட்டியே இருக்குது. அந்த கதவு திறக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப நாளா கதவு பூட்டியே இருக்குது, என்ன பண்ணுறோம்? சாவி போட்டீங்க, சாவி போட்டு திறந்தீங்க, திறக்கல. சாவி போட்டு திறக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? டோரை என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் உடைக்க வேண்டாம், நீங்க பயங்கரமானவங்களா இருக்கிறீங்க. எட்ட ஒண்ணு கடப்பாறை போட்டு உடைச்சிடும். உங்க வீட்டில் பாரு, டெய்லி எத்தனை கதவு மாட்டுறீங்கன்னு பார்க்குறேன். எத்தனை உடைக்கணுமா? கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? தட்டுவீங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ரொம்ப நாளா நீங்க வந்து கேட்டீங்க, திறக்கல, இப்ப தட்டுறீங்க. இப்ப என்ன பண்ணுவோம்? தட்டுங்கள் திறக்கப்படும். நான் தட்டுனாலும் திறக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? தள்ளுங்கள். உண்மையா இல்லையா? தள்ளுவீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் கையை வச்சு தள்ளுவீங்க, அடுத்தது ஷோல்டரை வச்சு தள்ளுவீங்க, அடுத்தது காலை வச்சு கீழே உதைப்பீங்களா இல்லையா? செஞ்சிருக்கீங்களா இல்லையா? ஏன் செய்றீங்க? ஏன்னா அது ரொம்ப நாளா சாத்தி இருக்கு. இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, நான் அசைக்கிறேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கிற சில கதவுகளை, சில தடைகளை அவர் அசைக்க போறார். எல்லாம் ஒரு எட்டி ஒரு உதவுடுங்க பாப்பா. உட்கார்ந்துகிட்டே எட்டி ஒரு உதவு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல வர? நான் சொல்றது காமெடிக்காக சொல்லுங்க, இயல்பு வாழ்க்கையில நடக்குதுன்னு சொல்றேன். இறுகி போயிருச்சு, பூட்டு துரு பிடிச்சு போயிருச்சு. துரு பிடிச்ச பூட்டை நீங்க என்னதான் எண்ணெய் ஊத்துனாலும் திறக்கல. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? bring up the சுத்தியல். சுத்தியலை தூக்கிட்டு வாங்க. சுத்தியலை வச்சு என்ன பண்ணுவீங்க? மண்டையிலே ஒரு போடு. எவ்வளவு நாள் நீ பூட்டி வச்சிருப்ப? நீங்க பூட்டை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பூட்டு உடையலன்னா என்ன பண்றது? இல்ல பூட்டை உடைக்கக்கூடிய நிலைமையில நீங்க இல்லைன்னா என்ன பண்றது?
ஒன்னே ஒன்று செய்யுங்க. எண்ணெயை ஊற்றணும்னு அவசியமும் கிடையாது, சுத்தியலத்தை அடிக்கணும்னு அவசியமும் கிடையாது. கையை உயர்த்தி பாட ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க பாடி கர்த்தரை துதி செய்யும் போது யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 25-26 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் 16. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கும் போது நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை அவர்கள் துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் ஏன் பாடினாங்க? அவங்க தொழுமரத்தில் கட்டப்பட்டவர்களா இருந்தார்கள். கையும் காலும் கட்டப்பட்டிருந்துச்சு. being bound in the cell. Paul and Silas, Acts 16:25. அவங்க எப்படி கட்டப்பட்டிருக்காங்க? கையும் காலும் கட்டப்பட்டது. that means they had no hope of a breakthrough. அவர்களால் அதை செய்யவே முடியாது, அவர்களால் திறக்கவே முடியாது. சாவியும் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சாவியும் இல்லை, கையும் கட்டப்பட்டிருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்க நிலைமை அப்படி தானே இருக்குது. உங்களால திறக்க முடியல, உங்களால என்ன செய்ய முடியாது, உங்களால விடுவிக்கவும் முடியல. இங்க பாருங்க, இப்படிதான் கிட்டத்தட்ட பவுலும் சீலாவும் இருந்தார்கள். அவங்களுடைய கையும் காலும் கட்டப்பட்ட நிலைமை. சில அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க, சரித்திர நிபுணர்கள் சொல்றாங்க, அவங்கள தலைகீழா கட்டி தொங்க விட்டுருந்தாங்கன்னு. இது இப்படியாக சொல்றாங்க. தொழு மரம், அதுல இவங்க கை காலை கட்டி வச்சிருக்கிறாங்க. இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, இவங்க கையால திறக்கவும் முடியாது, என கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன செய்தார்னா 26ஆம் வசனத்தை வாசிங்க. சடுதியிலே யாராவது சொல்லுங்க. சடன்லி. சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா. போதாது, இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. Somebody lift your hands and say a shaking. நான் இந்த தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒரு திடீர் ஷேக்கிங் வரப்போகுது. திடீர்னு ஒரு ஷேக்கிங் வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. அப்புறம் வாசிங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. எல்லாரும் சொல்லுங்க. பூமி மிகவும் அதிர்ந்தது. Violent earthquake that the foundation of the prison were shaken. அஸ்திபாரங்கள் அசையும்படி அசைந்தது. அதனால என்ன, அதனால ரிசல்ட் என்ன ஆச்சுங்களா? வேதம் சொல்கிறது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறேன், அது ஒரு வீடியோவா விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறேன். எப்படி பார்க்கிறேன்னா, அந்த எர்த்குவேக் வந்தபோது அந்த எர்த்குவேக்கு இவங்க மேல கல்லையும் மண்ணையும் போட்டு அடிக்கணும்னு தோணல. அந்த எர்த்குவேக்கு ஒரு கண் இருந்துச்சு. அது சிறைச்சாலை அஸ்திபாரத்தை அசைச்சு, இவங்க கட்டுகளை அசைச்சு, இவங்கள ஒண்ணும் பண்ணல. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த உலகத்துல ஒரு அசைவு வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை அது சேதப்படுத்த மாட்டாது. கோவிட் வந்துச்சு, நம்மள தொடல. என்ன அசைவு வந்தாலும் சரி, பொருளாதார சீரழிவு வந்தாலும் சரி, பெட்ரோல் விலை மேல போனாலும் கீழே வந்தாலும் உங்களை கர்த்தர் மகிமையில நடத்துவார். You will see the glory. At once all the prison doors flew open and everybody's chains came loose. Everybody's chains came loose. The shaking is for breaking your stronghold. எதெல்லாம் உங்களை கட்டி வச்சோ, கடன் பாரமா, வியாதியா, கர்த்தர் இந்த டிவைன் ஷிஃப்ட்ல ஒரு டிவைன் ஷேக்கிங்கை கொண்டு வருவார். அதுக்கு தான் இந்த ஷேக்கிங்க்கு நான் டிவைன் ஷேக்கிங் என்ற தலைப்பை கொடுக்கிறேன். டிவைன் ஷேக்கிங்னா என்னன்னா, தெய்வீக அசைவுக்கும் இயற்கை சீரழிவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தெய்வீக அசைவு அழிவுக்கேற்றது அல்ல, உங்களுக்கு விடுதலையை கொண்டு வருவதற்காக, உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருவதற்காக,
உங்களை மகிமையால் நிறைய பண்ணுவதற்காக, உங்களை ஒரு செழிப்புக்குள் நடத்துவதற்காக. You are going to move into a prosperity. கட்டுகள் கலன்றது, கதவுகள் திறந்தது. அந்த earthquake இவங்களுக்கு சிறைச்சாலையில இரும்புல செய்யப்பட்ட அந்த கதவுகளை, வெண்கல தாழ்பால்களை, இரும்பு கதவுகளை அதை மட்டும் உடைச்சிருச்சு. இவங்களை கட்டி வச்ச அதை மட்டும் உடைக்கிறதுக்கு இந்த எர்த்குவேக்கு ஒரு கண்ணு இருந்துச்சு பாருங்க. ஏன்னா அது கீழ்ப்படியணும். அனுப்புறதே அவரு தானே. Look at your neighbor and say the shaking is coming. சொல்லுங்க சொல்லுங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க, the shaking is coming to set me free. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.